ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மின் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயதபத்ரநேத்ர ஏன த்வயா பாரதத்தைலபூர்ணகாம் பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபகம். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்பலவரகித பிரஜானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். பேஜ் 85. நாபாவ உபலப்தேஹே வைத்தர்மியாச்ச ந ஸ்வப்னாதிவத் ந பாவஹ அனுபலப்தேஹே ஷணிகத்வாச்ச சர்வதானுபபத்தே ச நைகஸ்மின்னோ அசம்பவாத். ஏவம் ச ஆத்மா கார்ஷிண்யம் ந ச பர்யாயதபி அவிரோதः விகாராதிப்யः அந்த்யாவஸ்திதேஷ்ச உபயநித்யத்வாத் அவிசேஷः பத்யுः அசாமஞ்சஸ்யாத் சம்பந்தः அனுபபத்தே ச. ஓகே. ஸோ இந்த மொத்த பௌத்தா அவங்கள எந்த வார்த்தையில் சொல்லலான்னா அவங்க ஷணிக்கவாத குரூப். எல்லாமே ஷணிக்கம் அப்படி சொல்லுவாங்க. இந்த ஷணிக்கவாதம்ன்றதுனா என்னென்னா அவன் புத்தி சலாம் புத்தி அப்படின்றார் சங்கராச்சாரியர். வந்து போகக்கூடிய அந்த விருத்தி எண்ணங்கள் அதுதான் ஆத்மா அப்படி சொல்லுவோம். ஆத்மானா என்ன பொருள்? அது பேசிக்காக தெரிஞ்சுத்துனா
இதெல்லாம் நமக்கு வந்து கிளியர் ஆகிட்டு. ஆத்மானா அகம். ஆத்மா சொல்லோட பொருள் அகம். ஆத்மானா மைக்கு கிடையாது, ஆத்மானா புக்கு கிடையாது, ஆத்மானா ஆகாசம் கிடையாது. இப்போ ஒன்று ஒன்றுத்துக்கு சொல்லு பொருள் இருக்கும். பதம் பதார்த்தம் தெரிஞ்சாலே மோட்சம் அப்படின்ற சூத்திரத்தில். அதனால் பதார்த்தம் வந்து தெரியணும். பதம் பதார்த்தம். இங்கே சொல்கிற பதார்த்தம் வந்து டிஃப்ரெண்ட்டு. பதத்தினுடைய பொருள். இப்போ அகம் என்ற சொல்லோட பொருள் ஆத்மா. அகம் அப்படி சொன்னால் ஆத்மா. இப்போ இந்த ஆத்மாவை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. சரி, இப்போ க்ஷணிக விஞ்ஞானம் அப்படி சொல்லக்கூடியது இந்த பௌத்தனுடைய ஆத்மா. அதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? இந்த சம்பந்தம் அனுபந்த சதுஷ்டயத்தில் என்ன சொல்லுவோம்? அனுபந்த சதுஷ்டயத்தில் விஷயம் வருமா? ஃபஸ்ட்டு அனுபந்த சதுஷ்டியம் இருக்க. நீங்கள் அனுபந்த சதுஷ்டியம் இல்லாமல் வகுப்பை வந்து கேட்டிங்கன்னா பிரயோஜனப்படாது. அந்த அனுபந்தன் சதுஷ்டியத்தினுடைய அடுத்த கட்டம்தான் வந்து சாதன சதுஷ்டியம். இப்போ அனுபந்த சதுஷ்டியமே தகராறுன்னா நம்ம வந்து வகுப்பு என்னமா? ஆமாம் ஆமாம். அனுபந்த சதுஷ்டயம். போகிறேன்னா சமயக்கட்டுக்கு போகிறேன்னா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போனோம். சும்மா ரேண்டமாக வந்து ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவனை போய் கிச்சனில் விட்டேன்னு வச்சுக்கோ, என்னத்தை பண்ணுவான்? ஸ்டவ் ஆனால் ரிப்பேர் பண்ணுவான், சாதம் வராதே. அனுபந்த சதுஷ்டியம் இருக்குல்ல, எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. முதல்ல வந்து அதிகாரி, செகண்ட் வந்து விஷயா, 3 வந்து சம்பந்தா, 4 வந்து பிரயோஜனம் பலம். ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறது எதில் ட்ராவல் பண்ணுவான் அப்படின்னா இந்த பிரயோஜனத்தில் ட்ராவல் பண்ணுவான். எல்லாருமே எப்படி பண்ணுவோன்னா இந்த பிரயோஜனம் எனக்கு கிடைக்கும் அதுக்காக ட்ராவல் பண்ணுவான். இந்த யார் பிரயோஜனத்தை வேணுன்றக்கு ட்ராவல் பண்ணுறவனுக்கு தான் அந்த சம்பந்தப்பட்ட பிரயோஜனத்துக்கு வேண்டிய விஷயத்தில் சம்பந்தம் இருக்கும். அப்போ சம்பந்தப்படுத்திப்பான் அந்த விஷயம். ஓ, இந்த விஷயம் எனக்கு தேவை அப்படி சம்பந்தப்படுத்தினோடனே இதுக்கு இந்த பிரயோஜனம் வரத்துக்கு என்ன இருக்கிறது, அதனுடைய சப்ஜெக்ட் மேட்ரு அப்படின்னா விஷயம். அதனால் வேதம் எனக்கு வேண்டியது என்ன? துன்பம் கலவாத இன்பம். துன்பம் கலவாத இன்பம். இப்போ நமக்கு எப்படி இருக்கிறது? கொஞ்சம் சுகம் இருக்குது, கொஞ்சம் துக்கம் இருக்குது. அது சில பேருடைய வாழ்க்கையில் வந்து அதிகமான துக்கமும் குறைவான சுகமும் இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ரொம்ப ரேரஸ்ட்டு கொஞ்சம் பேருக்கு வந்து அதிகமான ஆனந்தமும் குறைவான துக்கமும் இருக்குது. இவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு, ரேஷியோ டிஃப்ரெண்ட்டு. சிக்ஸ்டி 40 இருக்கும். புரியுதுதான்? இப்படி 60 இருக்கும், இல்லாட்டி அதில் 40 இருக்கும், இல்லை 40ல் இருக்கிறது 60 இருக்கும், இதில் இருக்கிறது 40 இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஓகே, கண்டிப்பாக 80-20 இருக்காது. நீ சர்வேயில் ஆக மாட்டேன், செத்தே போயிருப்பேன் நீ. 60-40 இருக்கிறதுனால நம்ம சர்வேயில் ஆகிறோம். இது ஒரு மாபெரும் உண்மை. ஓகே, பெசிமிஸ்டிக்காக இருக்கக்கூடாது. அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஏன் இப்படி வந்து உற்சாகமாக இருக்கேன், ஆனந்தமாக இருக்கேன்னா இதை தெரியணும் உனக்கு. இது தெரிஞ்சால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அப்போ அனுபந்த சதுஷ்டயத்தில் நான் வந்து இந்த ஆனந்தம் பரிபூரணானந்தம், அந்த பரிபூரணானந்தம் இருக்க, அந்த பரிபூரணானந்தம் வந்து எனக்கு கிடைச்சுடுத்துனா சப்போஸ் நான் அப்படியே உட்காருங்க. ஆமாம், உட்காருங்க.
பரிபூர்ணானந்தம் வந்து எனக்கு தேவை. முதல்ல உனக்கு இன்பம் வேணுமா சந்தோஷம் வேணுமான்னு டிசைட் பண்ணிக்கோ. பேசிக் ஃபண்டமெண்டல் விஷயம் இப்போ நான் கேட்டுருக்கேன். உனக்கு வந்து துன்பம் கலவாத ஆனந்தம் வேணுமா வேண்டாமா? எல்லாருமே லைஃப்பில் ஓடுறது எதுக்காக ஓடுறாங்க? சந்தோஷமாக இருக்கணும், செக்யூரிட்டியாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், ஜாய்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம லோக்கல் வார்த்தையில் சொன்னால் ஜாலியாக இருக்கணும். இந்த ஒரு விஷயத்துக்கு தான் வந்து மனுஷனோ எறும்பு முதல் பிரம்மாஜி வரை, இன்னும் கொஞ்சம் கீழே போனால் புல்லு முதல் பிரம்மாஜி வரைக்கும் விரும்புகிறது எது அப்படின்னா ஆனந்தமாக இருக்கிறது தான் விரும்புறது. அப்போ எல்லா ஜீவராசிகளுக்கும் உடன்பாடு என்ன அப்படின்னா இந்த ஆனந்தம். தெரிஞ்சோ தெரியாமலையோ இப்போ வந்து 60,000 கோடி அவன் கொள்ளடிக்கிறான்னா எதுக்காக? ஆனந்தமாக இருக்கிறது தான். இந்த ஃப்ளட்டில் 10 ரூபாய் தான் டொனேஷன் கொடுக்கணும். இந்த வெள்ள நிவாரண பகுதிக்கு கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒரு அம்மா வந்து 10 ரூபாய்க்கு பதிலாக 20 ரூபா கொடுத்துருது. 20 ரூபா கொடுத்தோடனே அந்த பையன் என்ன பண்ண கிழிச்சு 10 ரூபாய் ரசீது போட்டு கொடுத்துட்டான். இன்னொரு 10 ரூபாய் மீதி கொடுத்துட்டான். நான்லாம் ஏழையாக இருக்கிறதுனால நீ வந்து என் பணத்தை திருப்பி கொடுக்குறியான்னு அந்த அம்மா சண்டை போட்டுது. இல்லைம்மா 10 ரூபா ரசீது புக்கு தான் இருக்குது என்கிட்ட, வேறு எக்ஸ்ட்ரா இல்லை அப்படின்னு சண்டை போட்டு நான் திருப்பி கொடுத்ததை திருப்பி வாங்க மாட்டேன் அப்படின்னு. அவனுக்கு தர்ம சங்கடம், 10 ரூபா சீட்டு தான் இருக்கணும். இப்போ அந்த அம்மாவே ஒரு ஐடியா சொல்லிச்சு, என் பையன் வந்து இல்லை அவன் பேரில் போடு அப்படின்னு. புரியுதுதான்? அப்போது அந்த அம்மாவுக்கு கஷ்டம்தான். அந்த 20 ரூபா உனக்கு தெரியாது, அந்த 20 ரூபாவுடைய மகிமை. அது எப்படியா இருந்தாலும் இப்படி தூக்கி போட்டுருவோம் நீ, அது ஒரு பெரிய ஒரு இது மாதிரி. ஆனால் அவனுக்கு வந்து அந்த விஷயம் இருந்தது. புரியுதா? அந்த 20 ரூபாயில் உள்ளவனுக்கு அந்த 2 10 கொடுத்துட்டா சந்தோஷம் இருக்குது. 60,000 கொள்ளடிச்சவனுக்கு அடித்த பிறகும் துக்கம் இருக்குது. ரெண்டும் இருக்குது. புரியுதா? இடி ரைடு வந்த பிறகு அந்த பணத்தை எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. அவசர கோலத்தில் பணம் வைக்கிற இடத்துல பணத்தை வச்சுட்டான். புரியுதா? இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். எனிஹவ் எது இருந்தாலும் நீ பார்த்தீங்கன்னா ஆனந்தமாக இருக்கணும். கொள்ளக்காரனோ வெள்ளக்காரனோ இல்லை எறும்போ இல்லை காண்டாமிருகமோ அது எல்லாமே விரும்புகிறது என்னன்னா ஆனந்தமாக இருக்கணும். இதுதான் ரூலு. இப்படிதான். அதனால தான் நம்ம படிக்க வரத்துக்கு எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமல் படிக்கிறதுக்கு வரோம். இப்படிதான். இது ரொம்ப அல்டிமேட்டுக்கு படிக்க வரோம். நம்ம பர்மனெண்ட்டாக ஆனந்தம் வேணும், நித்தியானந்தம் வேணும், பூர்ணானந்தம் வேணும், வந்து போகக்கூடிய ஆனந்தம் தேவையில்லை. இப்படிலாம் நம்ம வந்து நிறைய பிரகரண கிரந்தத்தெல்லாம் சொல்லி கொடுத்து ரெடி பண்ணி அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணி கொண்டு வருவோம். நம்ம இப்படி வந்த பிறகு ஆனந்தத்தை வந்த பிறகு நீங்கள் என்ன அப்படின்னா இந்த பரிபூரண ஆனந்தம் வந்து அதுக்கான விஷயம் எங்கன்னு தேடுவோம். ஸ்கூல் காலேஜெலாம் ஏன் தேடுறோம்? நல்ல ஸ்கூலு நல்ல காலேஜெல்லாம் ஏன் தேடுறோம்? ஒரே ஒரு பர்பஸ்ஸு, அதுலேருந்து நல்ல ஜாப் கிடைக்கும். இந்த நல்ல ஜாப் ஏன் தேடுறோம்? நிறைய சம்பளம் கொடுப்பான். புரியுதா? நிறைய சம்பளம் கொடுப்பான். நீ ஒரே வார்த்தையில் இந்த அனுபந்த சதோஷம் சொன்னால் நான் இவ்வளோ விவரமாக சொல்லியிருக்க மாட்டேன். எவ்ரி டே வர் ஃப்ரெஷ். அதனால் கவலைப்பட வேண்டாம். இது அப்படி தான் இருக்கும். நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம், நல்லா புரிஞ்ச மாதிரி இருக்கும். பேசிக் ஃபண்டமெண்டலில் போய் கேட்டோம்னா ஃப்ளாஃபாக இருக்கும். புரியுதா? இதுதான் வேதாந்த ரகசியம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து அந்த விஷயத்தோடு வந்து நாம் என்ன பண்ணுவோன்னா ஸ்கூலு காலேஜு தேர்ந்தெடுக்கிறது வந்து ஜாபுக்காக தேர்ந்தெடுக்கிறோம். ஜாபுக்கு எதுக்குன்னா நல்ல சேலரி கிடைக்கிறதுக்காக. இந்த சேலரி எதுக்குன்னா சுகமாக ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்காக. ஆக மொத்தம் கடைசியில் கனெக்ட் பண்ணிங்கன்னா எதுக்கு? ஜாலியாக இருக்கிறது. இந்த பல பொண்ணை பார்ப்பான், இல்லை பல பையனை பார்ப்பான். இதெல்லாம் எதுக்கு? இது வந்து செட் ஆச்சுன்னா எனக்கு ஜாலியாக இருக்கும் அப்படின்னு.
அப்புறம் வீடு வாங்குவான். எதுக்கு வீடு எதுக்கு வாங்குறது? தூக்கத்துக்கா? ஜாலியாக இருக்கும். வீடு வாங்கிட்டா ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் பைக்கு வாங்கிட்டா ஜாலியாக இருக்கும். கார் வாங்கிட்டா ஜாலியாக இருக்கும். புரியுதா? இப்படி ஜாலியாக இருக்கிறதுக்கு, அதாவது இது லோக்கல் வார்த்தை. டெக்னிக்கல் வேர்டு என்ன? ஆனந்தமாக இருக்கிறதுக்கு பலவிதமான பிரயத்தனம் பண்ணிகிட்டே இருக்கான். அப்புறம் லோனுகள் வாங்கிட்ட பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த லோனில் ப்ராப்ளம் வரும். 2 வருஷமாக 3 வருஷமாக அந்த லோனு கட்டிகிட்டே இருப்பான். அந்த இது இருக்குல்ல, அது என்ன சொல்கிறது, பிரின்சிபல், அது அசையாமல் அப்படியே இருக்கும். இதெல்லாம் நான் இப்போ அனுபவத்தில் சொல்கிறேன். நான் உங்களுக்கு எப்போ லோன் வாங்கினீங்க அப்படி கேட்கக்கூடாது. நிறையா பையங்க லோன் வாங்கினதை அனுபவிச்சு சொல்கிறேன். இல்லைனா கம்ப்ளீட்டாக அந்த பாதி குறைஞ்சிட்டியா 2 வருஷம் ஆச்சு அப்படின்னேன். அது எங்கே இவ்வளோ பணம் கட்டின வழி, ஆனால் அந்த பிரின்சிபல் அப்படியே இருக்கிறது. வாங்கின லோன் இருக்குல்ல, அது அப்படியே இருக்குது. அப்புறம் எப்போ 25 அடிச்சிடுவேன்னு சொன்னீங்க, அது முடியாது ஜி, இன்னும் கொஞ்சம் ஆகும். கொஞ்சம்னா உன் வருஷத்தில் எவ்வளோ வருஷம்? அது ஒரு 30 வருஷம், ஒரு 20 வருஷம் ஆகும். அப்போ 20 வருஷமாக கடங்கார பையனாக இருப்பான். இந்த கடங்காரனா லோன் அடைக்கிறது இருக்குல்ல, அது மாதம் மாதம் இவ்வளோ கட்டணும். மாடு ஓட்டிகிட்டு வந்தான் இந்த இது ராஜவேல் நாகராஜன், அவர் அனுப்பிச்சி வச்சுட்டார். அவரால் முடியல மாடெல்லாம் வச்சுக்கிறதுக்கு. சரி, எங்கேயாவது அந்த மாடை பாதுகாப்பாக கொடுக்கணுன்னா சுவாமிகிட்ட அனுப்பு. ஊருக்கு அழைச்சோம் பிள்ளையார் கோயில் ஆண்டி. அந்த மாதிரி மாட்டை நம்மக்கிட்ட அனுப்பிச்சிட்டான். புரியுதா? நம்ம இருக்கிற மாட்டை கவனிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கிறது. இருந்தாலும் வாங்கி அதை நம்ம தானமும் கொடுத்துட்டு வந்துட்டேன். புரியுதா? அந்த மாட்டெல்லாம் 6 மாட்டையும். எல்லாருக்கும் என்னென்னா, இந்த பாஸ் ஆன் த த்ரோ த பால் ஏதோ ஒன்று இருக்குல்ல, பாசிங் த பால், அந்த மாதிரி இந்த மாடு வச்சிருக்கலாம் என்ன பண்ணுறான்னா, அடுத்தவனுக்கு மாடை கொடுத்துட்றான், அவன் இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்றான். மெயின்டைன் பண்ண முடியல, மனுஷனே மெயின்டைன் பண்ணல, மாடை எங்கே மெயின்டைன் பண்ண முடியும்? ஓகே, அந்த மாதிரி சுகமாக இருக்கிறது அதுவே துக்கமாக மாறிடுறது. சுக துக்க மிஸ்ரிதமாக இருக்கிறது. அப்போ ரொம்ப ரேர் சில பேர் ஓ இதனாலலாம் சுகம் இல்லை அப்படின்னு கண்டுபிடிப்பான். கண்டுபிடிச்சவன் தான் வேதாந்தத்துக்கு வருவான். எங்கேயா தேடிகிட்டே இருப்பான். புரியுதா? தேடிகிட்டே இருப்பான். இதில் ஒரு ஹிதமாக இருக்கும், ஒரு சூதிங்காக இருக்கும். அந்த மழை காலத்தில் வடை போட்டு பஜ்ஜி போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு சுகமாக சூதிங்காக இருக்கும். புரியுதா? இது நினச்சி பார்த்தாலே அது ஒரு நன்னா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன். ஆனால் நிறைய பேர் வீட்டில் நினச்சி தான் பார்த்துக்கணும், கிடைக்காது. இப்படி ஒரு சூழ்நிலை போய் அந்த இடத்துல நாம் அதை அச்சீவ் பண்ணின பிறகு இந்த படிப்பு, எம்ப்ளாய்மெண்ட்டு, அப்புறம் ஃபேமிலி செட்டப்பு, அப்புறம் வாகனம், அப்புறம் வீடு, இதெல்லாம் வந்த பிறகு குடி போயிடுவான். குடி போனோன்னு பக்கத்து வீட்டுக்காரன்ல, அந்த பழைய வீட்டில் கொடுத்தோன்னு இருந்தவன் அவனை விட சத்துருவா வந்துடுவான். அந்த சத்துருவா வந்தோடனே தொல்லை கொடுப்பான். இப்போ என்ன பண்ணுறது? வீட்டை வேற வாங்கிட்டோம், இன்னொரு ஃப்ளாட் வாங்க முடியாது லைஃப்பில். அதுவே வீடு மோட்சம். அது இப்படிதான் வீடு மோட்சம். அதனால் இப்போ நாம் அவனை அட்ஜஸ்டும் பண்ண முடியாது, அவனும் திருந்த மாட்டான், அவனும் போக மாட்டான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நீ நடந்துக்கிட்ட. டேய் ராஜேந்திரா, நடக்கிறத வேறு அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் அடங்கி போயிட்டான் எங்கள் ஃப்ளாட்டில். புரியுதா? அவன் தொந்தரவு கொடுத்தான், நீ கதவை திறந்தா எங்கள் வீட்டெல்லாம் பார்க்குற அப்படின்னு. புரியுதா? அது மாடியில் போனால் அவன் வீட்டை பார்க்க முடியும். டேய், சென்னையில் எவன் வீட்டை பார்க்க முடியாது? ஸ்டாலின் வேறு சொல்லிட்டார் முதலமைச்சர், நமக்கு வீடு வரைக்கும் எல்லாம் உள்ளர இருக்கிறது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியுது. டே, சென்னையில் உனக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான் தெரியுது. அவன் வீட்டை இங்கேருந்து பார்க்க முடியும், அவன் நம்மளை பார்க்க முடியும். அப்படி தான் இது டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் நடத்துகிறீங்க வாழ்க்கையை.
புரியுதா? அப்படி ஒரு லைஃப் இது. ப்ரைவேசியே இல்லை. சென்னையில் இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேசியே இல்லை. அங்கே இவன் பார்க்குறான், இவன் அங்கே பார்க்குறான். ஆனால் ஒரே விஷயம், அதை வந்து பெரிய பாதிப்பு இல்லாமல் நடந்துட்டுருக்கு. ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படியோ இதெல்லாம் பண்ணி ஒரு காலத்தில் எங்கேயாவது ஒரு கீற்று வந்து அனுபவம் வரும். ஓ, இது அனித்தியம், அதில் சுகம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 பேர் வீடு வாங்கியிருக்கான். அந்த 3-4 பேர் அந்த வீட்டில் இல்லை. எதுக்காக லட்சியமாக இருந்து வீட்டை வாங்கினானோ அந்த வீட்டில் அவனால் குடியிருக்க முடியல, ஏதோ காரணம். அப்போ வீடை வாங்கினதில் பரிபூர்ணானந்தம் சொல்கிற மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் என்ன, யாருக்கும் அடிமை செய்யும் அந்த பரிபூர்ணனுக்கே அடிமையாகும், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா, அப்படிலாம் பாடிருக்கான் மகாகவி. புரியுதா? அவனுக்கு அடுத்த வேலைக்கு சாப்பாடு இருக்காது. ஆனால் ரொம்ப உலகத்திலேயே ஜாலி மேன் ஜாலி யாருன்னா இந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். புரியுதா? அடுத்த வேலைக்கு ஒரு இது இருக்காது. ஆனால் எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பார். அவர் கோர்ட்டில் போய் நிறுத்துவான். உனக்கு வஉசி தெரியுமா? ஓய், என்ன ஓய் இப்படி சொல்கிறேன்னு? எல்லாம் தெரியும் எனக்கு, வஉசியை போய் தெரியாதுன்றேனே, பிடிச்சி போடுறா ஜெயிலில் அப்படின்னு. அங்கே சொல்லக்கூடாது. புரியுதா? வெள்ளைக்காரன் கேட்குறான். புரியாதுதான். அதனால் அவர் வந்து அதெல்லாம் எதுவுமே கவலைப்பட மாட்டார். அவர் வந்து அந்த கவிதையில் ஜெயிலில் சொன்னார்னு 4 நாளில் வெளியில் விட்டுட்டான். உன்னை வச்சுன்னு கட்டின்னு அழ முடியாதுப்பா. புரியுறதா? எதுக்குமே கவலைப்பட மாட்டார், யாருக்கும் கவலைப்பட மாட்டார். அவருடைய நோக்கே கவலைப்படுதலே கருநரகமாக கவலையிற்றத்திலே முக்தின்னு கண்டுபிடிச்சான் அவன். எத்தனையோ சித்தர்கள் வந்தாரம்மா, நான் ஒரு சித்தன் வந்தேன் அப்படின்னு சொன்னான். ஓகே, இது பரம்பரையாக வந்தது. அவன் ஒரு வேதாந்தி, இந்த பாரதி. புரியுதா? அப்பேற்பட்டவன் அவன். ஓகே, அவனோட சொல்லு செயல் சிந்தனை எல்லாம் பார்த்தீங்கன்னா எதை பற்றி கவலைப்பட மாட்டான். புரியுதா? வறுமை அவனை தாக்கவில்லை, ஆனால் மற்றவர்களுடைய வறுமையினால் அவன் நொந்து ஆட்டான். புரியுதா? வந்து கேட்குறான் அவன், ஒரு சுதந்திர தியாகி, சாப்பிடலடா பாரதி அப்படின்னு, நீலகண்ட பிரம்மச்சாரி. புரியுதா? அப்போ தான் கொதிக்கிறான். தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னா, சனாதனத்தை அழித்திடுவோம் இல்லை. அதுதான் டிஃப்ரெண்ட். அவனுக்கு மிதமிஞ்சி பாயசம் ஏப்பம் வருது அவனுக்கு எங்கே இது எங்கே வரும், அவனுக்கு தெரியவே தெரியாதுன்னு வச்சுக்கேன். ஸோ அப்போது பொறுத்தையாருடைய கஷ்டம் அவனுக்கு தெரியுதை விட தன்னுடைய கஷ்டம் அவனுக்கு தெரியறதே இல்லை. ஏன்னா அது கஷ்டமே இல்லை அவனை பொறுத்த வரைக்கும். அப்படி வறுமையிலேயே செம்மையாக இருக்க முடியும்னா அதுக்கு என்ன காரணம்னா, இந்த பாரதியார் வேதாந்த அறிவில் இருக்கார். அவர் இல்லைன்னா வெறுமனே அப்படியே கஷ்டம் இருக்கு, ஆனால் அப்படியே அவ்வளோதான் அப்படின்னு அப்படிலாம் இல்லை, புலம்பல் அவர் என்ன. அப்படிப்பட்ட பாரதியார், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இன்றைக்கி வந்து பிறந்த நாளுக்கு மத்திய அரசாங்கம் வந்து அவரை நினைவு வச்சு பாரதியாருடைய பிறந்த நாளை பாரதத்தினுடைய மொழி தினம் அப்படின்னு, லாங்குவேஜ் டே இன்னைக்கு. அப்படிப்பட்ட ஏன் அப்படின்னா, 18 மொழியுடையால் எனினும் சிந்தனை ஒன்றுடையால் அப்படின்னு பாருங்க. அது ஒரே விஷயந்தான். அதனால தான் மகாகவி சுப்பிரமணிய பாரதம் தமிழ்நாடு எடுத்திருந்தா எங்கேயோ போயிட்டுருப்போம். ஆனால் அவரை புறக்கணிச்சிட்டானுங்க. புரியுறதா? இருந்தாலும் நம்ம விடாமல் தொடர்ந்து அதை வச்சுன்னு இருக்கோம். பாரதியாருடைய பிறந்த நாளை நம்ம விசேஷமாக கொண்டாடின்னு இருக்கோம். இது என்ன விசேஷம்னா, மத்திய அரசாங்கமும் இதை வந்து ஏற்றுக்குச்சு. அதுதான் ஒரு பெரிய திருப்தி. புரியுறதா? ஸோ நம்மளுடைய தாட்டம் இந்த பாரதிய ஜனதா பார்ட்டியில் இருக்கிற மேலே கீழே எல்லாருக்கும் இருக்கிற தாட்டம் ஒரே அந்த லீனேஜ் இருக்கிறது, அந்த ஒரு சத்தாக இருக்கிறது. இது ஒரு சந்தோஷமான விஷயம். அதனால் இந்த விஷயத்துக்கு ஏன் இதை சொல்ல வரேன்னா, நமக்கு என்ன வேணும்? ஜாலி வேணும், சந்தோஷம் வேணும்.
ஆனந்தம் வேணும் அல்டிமேட்டிவாக. அந்த ஆனந்தத்தை அடையிறதுக்காக எப்படியோ சர்ச் பண்ணி கூகுளில் வேதாந்த பரிபூர்ண ஆனந்தமாக, அது துக்கம் கலவாத ஆனந்தமாக, அப்படி வேதம் ப்ராமிஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு வேதத்துக்குள்ளே வந்து அது சப்தாகம், நவாகம், வர்க்கா, ஷிபீரு, கேம்ப்பு எல்லாம் வச்சு பார்த்து 10-20 வருஷமாக அதில் பார்த்தா ஒன்றுமே செல்ஃப் எடுக்கலை. என்னது அப்படின்னு யார் ஒருத்தன் ஆராய்ச்சி பண்ணுகிறானோ அவன் அடுத்த அனுபந்த சதுஷ்டத்துக்கு அனுபந்த சதுர்த்தத்தை பெரட்டு. அனுபந்த சதுர்த்தமே மறந்து போச்சு. நான் அனுபந்த சதுர்த்தத்தை பெரட்டினா அதில் 4 பேப்பரில் ஒரு பேப்பரை விட்டுட்டோம். புரியுதா? பிரயோஜனம் பார்த்தோம், அந்த பேப்பர் நல்லா இருந்தது, அதுக்காக அடுத்த பேப்பருக்கு மூவ் பண்ணோம், சம்மந்தப்படுத்திக்கிட்டோம் எனக்கு வேணும் அப்படின்னு. அதுக்காக என்ன சப்ஜெக்ட் மேட்டர்னு பார்த்தோம், வேதாந்த விஷயம். வேதாந்த விஷயத்தை கொண்டு வந்தோம். ஆனால் வேதாந்த விஷயத்தை படித்தா கூட ஒரு விஷயமும் அது சொல்கிறபடிலாம், வேதம் சொல்கிறபடிலாம் வாழ்க்கையில் வந்த பாடில்லை. அதனால் எங்கே பிரச்சனை இருக்கிறது? யூனிவர்சலில் பிரச்சனையா, பேப்பரில் பிரச்சனையா, விஷயத்தில் பிரச்சனையா, நம்ம ஆசைப்பட்டது தப்பா, இல்லை வேதம் சொல்கிறது தப்பா அப்படிலாம் அவன் ரொம்ப நாள் இது போட்டு என்னென்னவோ பண்ணி பணம் கட்டி அந்த பேப்பரை திருப்பி எடுத்து பார்ப்பான். ரீவேல்யூ அதெல்லாம் பார்த்த உடனே அவன் கரெக்டாக தான் மார்க் போட்டிருக்கான், இவன் சரியாக படிக்கலை. அப்புறம் பார்த்தா சரியாக படிக்கலைன்னு சில பேர் தான் ஒத்துப்பான், பல பேர் ஒத்துக்க மாட்டான். அந்த டீச்சர் ஏதோ இது பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரேராக ஒத்துண்டு நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்ற கருத்துக்கு வருவான். அது போல் ஒரு முமுக்ஷு இதெல்லாம் பார்த்துட்டு எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு விஷயம் பலிகடாவாக இருக்கிறது அதிகாரி. இந்த அதிகாரியில் கேட்டு திறக்க மாட்டுறது. தேர்ஃபோர் அனுபந்த சதுஷ்டய அதிகாரி விஷய சம்பந்த பிரயோஜனம். இப்போ அதிகாரி பட்டனை திறந்துன்னா ஓப்பன் ஆகும். அப்படிதான் ஓப்பன் ஆச்சுன்னா அதில் சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரினா அதில் பார்த்தீங்கன்னா 3 + 6 9 ஐட்டம் அதை பாஸ் பண்ணணும். அதில் இந்த 9 ஐட்டம் பாஸ் பண்ணால் தான் இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இந்த விஷயம் ஒர்க் பண்ணும், பலனை கொடுக்கும், ஆனந்த புருஷனாக இருக்கு. அந்த சாதன சதுஷ்டயம் எதுன்னு சொல்ல மாட்டேன், இப்போ டைம் இல்லை, ஏன்னா உங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த பௌத்தாவோட சனிக்கவாதி அவன் என்ன பண்ணுறான், மனசில் இருக்க விருத்தியை புத்தி இருக்கு இல்லையா, விஞ்ஞானம், அதுவே ஆத்மான்ட்டான். அப்போ இவன் தேகத்தை தாண்டி, இந்திரியங்களை தாண்டி, மனசை தாண்டி விஞ்ஞானமயத்துக்கு வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்தவன். புரியுதா? இன்னும் ஒரே ஒரு இடத்துல மயிரிழையில் வீணாக போயிட்டான். அதில் சூன்யவாதின்றவன் 2 தாட்டுக்கு நடுவில் இருக்கிற இடைவெளி இருக்க, அதுதான் ஆத்மானு கண்டுபிடிச்சிட்டான். அந்த தாட்டு பிரதிபோத விதித்தம் மதம் விந்தத்தே அமிர்தம், அமிர்தத்துவம். ஸோ அமிர்தத்துவம் ஹி விந்தத்தே. அந்த எண்ணங்கள் இருக்க, அது கான்ஷியஸ்னால பிரகாசிக்கிறது. அந்த கான்ஷியஸை நீ புரிஞ்சுனா ஆத்ம சைத்தன்யம்னு நமக்கு கிடச்சிடும். வெளியில் போய் தேடின்னு இருக்க வேண்டாம், கதவை சாத்திக்கிட்டு உன்னுடைய எண்ணங்கள் எதனால் பிரகாசிக்கிறதுன்னு ஆராய்ச்சி பண்ணினால ஆத்மாவை டிஸ்கவரி பண்ணிடலாம். அப்போ பௌத்தனை ஏன் படிக்கிறோம்? பௌத்தனை ஏன் படிக்கிறோன்னா, சனிக்க விஞ்ஞானம் வரைக்கும் அவனால் ட்ராவல் பண்ண முடிஞ்சது. அடுத்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு அவனால் முடியாதனால அது ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன் அவன் ஃபெயில் ஆனா? அவனுக்கு பிரமாணம் சாஸ்திரம் கிடையாது. நாஸ்திகன், நாஸ்திக தர்ஷன். அப்போ பிரமாணத்தினால தான் இந்த ஞானம் உண்டாகுன்றத அந்த சனிக்கவாதம் என்ற ஒரு சொல்லில் புரிஞ்சுக்கணும். புரியுறதா? அப்புறம் ஜைனவாதம் வந்தது. ஜைனவாதம் என்ன? சியாத்வாதிவாதம்.
ஷியாத்வாதி. ஓகே, அவன் வந்து ஜகத்தை வந்து 7 பதார்த்தமாக கொண்டு வர்றான். ஸோ இந்த ஷியாத் அஸ்திச்ச, ஷியாத் நாஸ்திச்ச, ஷியாத் ஷியாத் அஸ்தி நாஸ்திச்ச, ஷியாத் அவயக்துவ அவ்யக்துவ அவ்யக்தக அஸ்தி அவ்யக்தः ஸ்யாத், ஸ்யாத் நாஸ்தி அவ்யக்தः, ஸ்யாத் அஸ்தி நாஸ்தி அவ்யக்தः, அவ்யக்த அவக்யக்த அவக்தவ்யகன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அது இப்படின்னு சொல்ல முடியாது. நாஸ்தி இல்லை, அஸ்தி இருக்கு, அதை இருக்குன்னு சொல்ல முடியாது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது, அது இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, அது இருக்கு இல்லைன்னு அப்படி சொல்ல முடியாது. அப்படின்றத அவனுடைய மொத்தமாக அதனுடைய பொருள் என்னன்னா அனிர்வச்சனீயம், புதிர். அந்த புதிர் வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய புதிரை அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஜெயின வாழ்க்கையில் வந்து ஒரே புதிராக இருக்குங்க லைஃபு, ஒர்க்கு புதிராக இருக்குது, அந்த மனுஷன் ரொம்ப புதிராக இருக்கான், அவனை புரிஞ்சிக்கவே முடியல. இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கிறது? ஜைன மதத்தினுடைய தாக்கம் புதிராக இருக்கிறது. அதில் வந்து வியாசாச்சாரியர் 2 விஷயத்தை எடுத்துட்டு அலசுறார் சப்த பதார்த்தத்தில். அப்போ வேதாந்தத்துக்கு எத்தனை பதார்த்தம்? 2 பதார்த்தம். ஆத்மா அனாத்மா 2 பதார்த்தம் இருக்கிறது. அதுக்கப்புறம் சாங்கியனுக்கு எத்தனை பதார்த்தம்? 25 பதார்த்தம் இருக்குது. உதாரணத்துக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு போக முடியாது. ஓகே, அப்போ அவங்களுடைய பதார்த்தம் 25 பதார்த்தம், இவனுக்கு 2 பதார்த்தம். ஓகே, இப்படிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆத்மா அனாத்மா வந்து அனாத்மாவை ஆராய்ச்சி பண்ணி அது மித்தியாவாக்கிடுவோம். அதனால் 2 சொல்லுவோம், ஆனால் இருக்கிறது ஒன்று தான். ஓகே, சத்திய மித்யா ஞானம். இப்போ இவனுடைய பதார்த்தம் வந்து சப்த பதார்த்தம், ஆனால் வியாசாச்சாரியார் எடுத்துக்கிறது 2 பதார்த்தம் மாத்திரம் எடுத்துக்கிறது. விசாரம் பண்ணார். ஒன்று ஜீவா, இன்னொன்று அஜீவா. ஓகே, அஜீவன்றது ஆப்ஜெக்ட் த வேர்ல்டு, ஜீவான்றது ஆத்ம தத்துவம். இது 2ம் வந்து அவர் மறுத்தார். ஓகே, அந்த ஜைன மதத்தில் மறுத்தார். ஏன் அப்படின்னா ஏகஸ்மின் அசம்பவாத், ஒரே விஷயத்தில் ஒரே நேரத்தில் ஒரே காலத்தில் 7 விஷயத்தில் அனிர்வச்சனையும் சொல்லக்கூடாது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம அந்த அனிர்வச்சனையும் இருக்கிற அதுக்கு கூட நாம் என்ன சொல்லியிருக்கோம், அதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம். மாயை கூட நம்ம லக்ஷணம் கொடுத்துருக்கோம், டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம், லக்ஷணம் சொல்லியிருக்கோம். அவனுக்கு எதுவுமே லக்ஷணம் சொல்ல முடியாது, டிஃபைன் பண்ண முடியாது அவனுடைய விஷயம். அப்புறம் சதசத் விலக்ஷணம் டிஃபைன் பண்ணியிருக்கோம், சாதன சதுஷ்டயம், அனுபந்த சதுஷ்டயம், இதில் பிரம்மனை பற்றி கூட டிசைன் பண்ணிருக்கோம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. ஓகே, அப்புறம் இந்த சாத்திய சாதனை இருக்குல்ல, அதெல்லாம் எல்லாத்தையுமே வேதாந்தி டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்கான். நாட் ஃபார் அனிர்வச்சனீயம், எல்லாத்தையும் அனிர்வச்சனைன்னு சொல்லல, ஜகத்து மாத்திரம்தான் அனிர்வச்சனைன்னு சொல்கிறோம். மீதி எல்லா விஷயத்துலையும் அனிர்வச்சனையும் சொல்லக்கூடாது. ஓகே, அப்போ அனிர்வச்சனையம்ன்றது அன்சர்டனிட்டி. நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே அன்சர்டனிட்டி இருக்குது. ஓகே, ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்பெசிஃபிக்காக செய்கிறதில்ல, ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதில்ல. ஒரு கர்மத்தை எடுத்துட்டா ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், நிச்சயம் இருக்கணும் அந்த கர்மத்தில். அப்படி பார்த்திங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய கர்மத்திலையோ நாம் எடுத்துன்னு இருக்கிற ஒரு விஷயத்துலையோ ஸ்பெசிஃபிக்காக இல்லை, பெசிமிஸ்டிக்காக இருக்கும், ஒரு பர்டிகுலராக இருக்கணும். அந்த விஷயம் எடுத்தோம்னா அந்த விஷயத்துக்கு இப்போ வந்து 3 ஸ்டேட்டில் ஜெயிக்கணும்னு நரேந்திர மோடி முடிவு பண்ணிட்டார். அதனால் சிஎம்லாம் அவர் வந்து முடிவு பண்ணல, சொல்லலை, இவன் சிஎம் அப்படிலாம் சொல்லலை. அவரே களத்தில் இறங்கிட்டார். ஏன் களத்தில் இறங்கிட்டார்னா ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அதனால் சில இடத்துல வந்து அவருடைய கொள்கைக்கு விரோதம், இலவசம் கொடுக்கறது. ஆனால் சத்தீஸ்கட்டில் வந்து இலவசம் கொடுக்குறேன், மோடி கேரண்டி
அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த லெவலுக்கு கீழே இறங்கி ஒரு எம்எல்ஏ லோக்கலில் இருக்கிறவன் எப்போ புதுசாக வரான் இல்லையா, ஒரு எம்எல்ஏ வேலை செய்வான்ல, அந்த எம்எல்ஏ மாதிரி வேலை பண்ணுறார். ஸ்பெசிஃபிக்காக இருக்கார், பர்ஃபெக்டாக இருக்கார். மீராபாயோட பர்த்டே வந்தது, போன வருஷம் கொண்டாடலை, நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த வருஷம் போய் கொண்டாடுறாரு. புரியுதா? இந்த வருஷம் போய் நேராக இதுக்குள்ளார போகிறாரு, மீட்டிங்குள்ளார போகிறாரு, எம்எல்ஏ எம்பி மீட்டிங்குள்ளார. எதுக்கு? புரியுதா? அந்த இதில் விமானத்தில் போனார், தேஜஸில். ஏன்? அங்கேருந்து திருப்பதிக்கு வராரு. ஏன்? சும்மா பொழுது போல அவர் அப்படியே சுற்றிட்டு வர்றார் ரவுண்டா. அது இல்லை, போய் எலெக்ஷனில் ஓட்டு வாங்கணும். என்ன விஷயம் போட முடியும்? பிரயாக்ராஜில் காலை கழுவி விடுவார். புரியுதா? வந்தோடனே சர்ஜிக்கல் பண்ணுவார், ராத்திரி அட்டாக் பண்ணுவார். சுறுசுறுப்பு. அப்புறம் அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை செய்கிறது பர்ஃபெக்ஷன். நாம் ஒன்றை பண்ணால் இன்னொன்று ஃப்ளாப்பு, ரெண்டாவது ஃப்ளாப் வந்ததுன்னா மூணாவது வேண்டாயா, வேண்டாம், இந்த சங்காத்தமே வேண்டாம். புரியுதா? தளர்ந்து போயிடுவோம், சோர்ந்து போயிடுவோம், இல்லைன்னா அறகுறையாக பண்ணிவிடுவோம். ஒரு ஸ்பெசிஃபிக் இருக்காது. பாரதியார் வரணும். இதுக்கு பேர் என்னது? நம்ம பாரதியாருக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம், யதாஸ்தானம். புரியுதா? திருப்பி இந்த பாரதியார் அங்கே போய் மாட்டணும். ஓகே, ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், ஒரு விஷயத்துலையும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், பர்டிகுலர் இருக்கணும். புரியுதா? ஏனத்தொன்னு இருக்கிறது. அந்த ஏனத்தொன்னு எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னா, அதனால தான் அவன் சொல்கிறான். இந்த ஜைன மதம் ஏன் சொல்கிறான்னா, எதையுமே தீர்மானமாக சொல்ல முடியாது, முன்ன பின்ன தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும். அந்த ஐயர் வந்து கேட்குறார், அந்த இது தாலிக்கு பேர் என்ன? மாங்கல்யம். அந்த அம்மா அப்பா கிட்ட கேட்குறா, மாங்கல்யம் எங்கே, மாங்கல்யம் எங்கே? அந்த அம்மா கேட்குது, உங்கள்கிட்ட தானே நான் சொன்னேன்னா மாங்கல்யம் எடுத்துட்டேன்னா. நான் அவசரத்தில் விட்டுவிட்டேன், அந்த டேபிளே வச்சுட்டு வந்துட்டேன். இந்த கல்யாணத்துலேயே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து மாங்கல்யம் தான். தாய் மாமன் வரலவங்க கூட பரவாயில்ல, எது வரலன்னா பரவாயில்ல, அப்படியே போய் பொண்ணும் பையன் எஸ்கேப் ஆகி ஒரு கோயிலில் போய் தாலி கட்டிக்கலாம், அது உறுதியாகிடும். அப்பேற்பட்ட அந்த சூத்திரம் இருக்குல்ல, மாங்கல்ய சூத்திரம், அதை விட்டுட்டு போயிட்டானே. ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறது இப்போ புரியுதா உங்களுக்கு? முக்கியமான லேப்டாப்பை விட்டுட்டு வந்துடுவான். எழுதுகிற பேனா விட்டுட்டு வந்துடுவான், இங்கே வந்து அப்படியே பார்ப்பான். எல்லாம் சியாத்துவாதி, அஸ்தி நாஸ்தி, அஸ்தி நாஸ்திவாதி. இப்போ புரியுதா? இப்போ ஜைனத்துக்கும் நமக்கு உள்ள சம்பந்தம். வியாசாச்சாரியர் இல்லைன்னா அறிவு கட்டவரா அவர்? விசால புத்தி, வியாசர் விசால புத்தி. புரியுதா? அதனால் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. ஓயே, புரியுதா? அப்போது இந்த சூத்திர ஜைனத்தில் படிக்கிறதுனால என்ன பண்ணுறோம்? அந்த அனிர்வச்சனம் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணக்கூடாது வாழ்க்கையில். ஜகத்து விஷயத்தில் மாத்திரம், அஜீவ விஷயத்தில் மாத்திரம்தான் பண்ணணும். ஜீவ விஷயத்தில் அனிர்வச்சனம் சொல்லக்கூடாது. ஆசிரமம், நிரஜ்ரம், இல்லை பக்தா, முக்தா, இதெல்லாம் இருக்க 7 பதார்த்தம், அங்கெல்லாம் இதை அப்ளை பண்ணாத அப்படின்னு சொல்கிறார். அனிர்வச்சனியம். அந்த சப்த பதார்த்தம் எல்லாமே அனிர்வச்சனம் கிடையாது அப்படின்றத சொல்லி, அது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம வந்து சாங்கியா, யோகா, நியாயா, வைசேஷிகா, பூர்வ மீமாம்சா அண்டு உத்தர மீமாம்சா வரைக்கும் நிராகரிச்சிடும். கரெக்டா? வரிசா வந்து உத்தர மீமாம்சத்தில் நாம் இருந்துட்டு ஆஸ்திக தரிசனத்தை நிராகரித்தோம், நம்மளை தவிர மற்றவங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நாஸ்திக தரிசனத்தை நிராகரித்தோம். இப்போ இதுக்கு அடுத்தது வந்து நாம் அந்த ஆஸ்திக நாஸ்திக தரிசனத்தில் 2 விட்டுட்டோம். ஒன்று சூன்யவாதியை அவரை டிஸ்கஸ் பண்ணல,
இன்னொன்று சாருவாகனை பற்றி டிஸ்கஸ் பண்ணல. புரியுதா? ரெண்டை வந்து ஸ்பெசிஃபிக்காக அவர் விட்டுவிட்டார். புரியுதா? அதுக்கடுத்து சைவ சித்தாந்தம் வந்து சைவம் வந்து பாரதத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தது. இப்போ சங்கராச்சாரியர் அங்கே போய் திக்விஜய பண்ணினார்ல, சர்வஜ பீடம், ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் பர்சன் சைவ. அவர் சிவானந்த லகரி பண்ணினார். அந்த சிவன் தத்துவம் இருக்கு இல்லையா, சைவம், அது ரொம்ப ஸ்ட்ராங் நம்ம நாட்டில் ஊறி இருக்கு. அந்த சைவ தத்துவம் தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங் இருக்கிறதுலையே வந்து பாரதத்தில் தமிழ்நாடு வெரி ஸ்ட்ராங்கர். ஓகே, அதனால் அதுக்கான ஆகம சாஸ்திரம் பண்ணியிருக்காங்க, நூல்கள் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் வைணவ சாஸ்திரத்தில் திவ்ய பிரபந்தம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வேதம் தேவையில்லை, வேத பிரமாணம் கிடையாது, ஆகம சாஸ்திரமே பிரமாணம். வேதத்துக்கு விரோதமான விரோதிகள். அதனால் இந்த பிரமாணம் இந்த இடத்துல சைவத்தை சொல்லி பத்யுகு பத்யுகு அசமஞ்சஸ்யாத் அப்படின்றார் முதல் சூத்திர. பத்யுகுனா என்ன சொல்லலாம் இந்த இடத்துல? யுக்தி சித்த கேவல நிமித்த காரண ஈஸ்வரா. யுக்தி சித்த கேவல நிமித்த காரணம் ஈஸ்வரா. இந்த ஈஸ்வரனை யுக்தினால் சித்தம் பண்ணி நிமித்த காரணம் மாத்திரம்தான் ஈஸ்வரா அப்படின்னு ஏற்றுக்கொண்டு வர யார்? சைவர்கள். இந்த சைவர்களை 4 பிரிவு இருக்கிறது, அதெல்லாம் பார்த்தோம். அப்போ இந்த சைவ மாகேஸ்வரா இல்லை பாசுபத மதம், அவங்களுக்கு ஈஸ்வர நிமித்த காரணம் மாத்திரமே. தேர்ஃபோர் நிமித்த காரணம் மாத்திர ஈஸ்வரவாதி. இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? தடஸ்த ஈஸ்வரவாதி அப்படி சொல்லலாம். இவங்கள பல பேர் ஆச்சாரியால் கொடுக்குறார். ஓகே, அப்படிப்பட்டவர்கள் இந்த பத்யுகுனா என்ன அப்படின்னா கேவல நிமித்த காரணம் மாத்திரம் எடுத்துக்கிறவர்களை அசாமஞ்சஸ்யா, வியாசாச்சாரியார் சொல்கிறது அது பொருந்தாது, முரண்பாடு இருக்கிறது, அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றது ஆர்கியூமெண்ட்டு. ஓகே, அப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது எப்படி அவர் வந்து ஒரு வார்த்தையில் சொல்கிறார், அசாமஞ்சஸ்யாத், பொருந்தாதியா, முரண்பாடு அப்படி சொல்லிட்டார். ஓகே, இது என்ன, இது கரெக்டா, இது கரெக்டா? அதனால் ஸோ அசாமஞ்சஸ்யாத். ஓகே, இந்த அசாமஞ்சஸ்யாத்னா பொருந்தாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் வியாசாச்சாரியர். சங்கராச்சாரியர் பாஷ்யக்காரர் வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குறார். என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, வைஷம்ய நிர்குண்ய தோஷா. இந்த முதல் சூத்திரத்துக்கு அவர் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அதில் வைஷம்ய நைர்கிருண்ய தோஷகா, நைர்கிருண்ய தோஷகா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வைஷம்யன்னா பார்ஷியாலிட்டி ஆகிடும், ஈஸ்வரன் பார்ஷியாலிட்டி ஆகிடும். ஈஸ்வரன் தான் இதை படைச்சார் அப்படி சொன்னேன்னா, ஒருத்தன் சுகி ஒருத்தன் துக்கி. இதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை. நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறார் கடவுள்? ஓகே, அப்போ ஒருத்தனை வந்து கை காலெலாம் கரெக்டாக வைக்கிறாரு, இன்னொருத்தனுக்கு குறைவாக வச்சுருக்காரு. ஒருத்தனுக்கு மாடி வீடு கொடுக்குறாரு, ஒருத்தனுக்கு குடிசை வீடு கொடுக்குறாரு. ஒருத்தனுக்கு வாகனம் வந்தால் நல்லா ஓடுறது, இன்னொருத்தனுக்கு அதே வாகனம் வந்தால் ஓட மாட்டுறது. புரியுதா? இப்படி பல விஷயம் இருக்கிறது. புரியுறதா? எல்லாமே வந்து கடவுள் பக்தி தான் இருக்குது. ஆனால் கடவுள் பக்தி இருந்தாலும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெவலில் இருக்கோம். அது வந்து அப்படிப்பட்டவர் இப்படி படைச்சா என்ன ஆகிடும்? அவர் பார்ஷியாலிட்டி பார்க்குறார். சிலருக்கு ஒரு கண்ணில் வெண்ணெய், இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு. பகவானே இப்படி பண்ணுறார் அப்படின்னு ஆர்கியூ பண்ணால், நோ நோ நோ, அப்படி இல்லை. அது வந்து அந்த முற்பிறவியில் செய்த புண்ணிய பாபம், அப்படி வச்சுக்கலாமே, நீ கூட சொல்கிறிய அப்படின்னு அவன் வந்து ஆர்கியூமெண்ட்டுக்கு வரான். அதனால் ப்ளீஸ் எங்கள் கடவுளை பழிக்காதே அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்குறான். புரியுறதா? சரி, புண்ணிய பாப சுக துக்கத்திற்கு காரணம் இது கரெக்டாக தான் இருக்குது. நம்மளும் சொல்லுவோம், அவனும் சொல்கிறான். அந்த ஸோ சைவ சித்தாந்தக்காரனும் சொல்கிறான், சாங்கியம் வந்து
நிரீஸ்வரவாதின்னு பார்த்தோம். இப்போ வந்து அதில் ஒரு குரூப் வந்து சேஷுரவாதியும் இருக்கான் சாங்கியில். அவனுக்கு வந்து புருஷ பிரதான ஈஸ்வரா, ஈஸ்வர நிமித்த காரணம், பிரதானம் வந்து உபாதான காரணம். தெளிவாக இருக்குது, கரெக்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. புரியுதா? ஏன்னா நிமித்த காரணம் படைத்தவன், படைக்கப்பட்டது இது ஜகத்து. படைக்கப்பட்டதில் நமக்கு பொறுத்த வரைக்கும் அனுபவத்தில் எல்லாமே ஜடமாக தான் இருக்குது. அவன் சொல்கிறது கரெக்டாக தான் சொல்கிற மாதிரி இருக்குது. புரியுதா? ஆனால் நீ கரெக்டாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா முன்னாடி சொன்ன சூத்திரம்லாம் வேஸ்ட்டாக போயிடும், போய் படிக்கணும். ஓகே, சரி. பூர்வபக்ஷி சொல்கிறது ஓரளவு சரிதான். அந்த புண்ணிய பாபம் சொல்கிறல்ல, அதுக்கு என்ன ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்குது? அதுக்கும் என்ன ப்ரூஃப் இருக்குது? ஏன்னா புண்ணிய பாபம் அதிர்ஷ்டம். ஸோ அதிர்ஷ்டம் வந்து பிரத்யக்ஷ அனுமானத்தில் வராது, சயின்டிஃபிக் ப்ரூஃப் பண்ண முடியாது. புண்ணியத்துக்கும் பாபத்துக்கும் சயின்டிஃபிக் ப்ரூஃப் பண்ணு. அதில் தான் ஜோதிஷத்தை வந்து யூனிவர்சிட்டியில் வச்சுக்க மாட்டான். புரியுதா? அது புண்ணிய பாபத்தை அடிப்படையாக இருக்கிறது, எல்லாருமே எதிர்ப்பான். சில இது புண்ணிய பாபத்தை பயாலஜியில் வச்சுக்கலாமான்னா வச்சுக்க மாட்டான். அவன் வந்து சூக்ஷ்ம சரீரத்தையே வச்சுக்கல, அந்த கரணத்தை வச்சுக்கல. இவ்வளோ வருஷம் ஸ்டடீஸ் படிக்கிறமே, 20 வருஷம் உங்கள் இதில் இருக்கா, மெடிசனில் இருக்கா? சென்சஸ்ஸு இது மனசு சித்தம் அதெல்லாம் இருக்குங்களா? மைண்ட் இஸ் பிரெயின். பிரெயினோட ஒரு கெமிக்கல் ஃப்ளோ. இப்படிதான் மைண்டுன்றது ஒரு கெமிக்கல் ஃப்ளோ. அது பிரெயினோட ஒரு மூவ்மெண்ட். நம்ம எப்படி சைத்தன்யத்தினுடைய மூமெண்ட்னால அது பந்தனம், ஆத்ம பந்தனம், சைத்தன்ய பந்தனம் அப்படி கௌடபாதாச்சாரியார் சொல்கிறாரோ, சைத்தன்யத்தினுடைய சுழற்சியில் இந்த சிருஷ்டி ஜட பிரபஞ்சம் வந்ததுன்னு சொல்கிறாரோ, சயின்ஸு வந்து அப்படி உல்ட்டாவாக சொல்கிறது. அந்த ஜடத்தினுடைய வேகத்தில் அந்த சேதன வஸ்து வந்திருக்கு அப்படின்னு ஆத்ம தத்துவம். அவ்வளோதான் வித்தியாசம். நீ சொல்லும்போது அவன் சொல்கிறதுக்கு இல்லையா? இது என்ன இது? அதனால் இந்த புண்ணியம் வந்து பாபம் வந்து அதிர்ஷ்டமாக இருக்கிறதுனால உனக்கு அதில் சொல்லவே முடியாது. ஓகே, அதனால் நம்மளுடைய கல்வி திட்டமே ப்ராப்ளமாக இருக்கிறது. இந்த பத்யு மகேஸ்வர மாத பாசுபத மதம் யுக்திபூர்வமாக கூற முடியாது, அவனுடைய அனலைசஸ் பண்ண முடியாது. பூர்வ ஜென்மம் மறு ஜென்மம் அதெல்லாம் வந்து சூக்ஷ்ம சரீரத்தை சேர்ந்தது, அவனுக்கு அந்த சூக்ஷ்ம சரீரெலாம் கிடையாது. ஓகே, அதனால் இதெல்லாம் போட்டோம். அப்போது நிமித்த காரணம் மாத்திரம் உள்ள பகவான் சிருஷ்டி பண்ண முடியுமா? அதுவும் வேதம் சப்போர்ட் இல்லாமல் யுக்தினாலம். வேதம் கிடையாது அவளுக்கு, வேத சப்போர்ட் இல்லாமல் யுக்தி தானே போக முடியும். வேதம் இல்லைன்னா யுக்தி அனுமானத்துக்கு பிரத்யட்சத்துக்கு போகணும். புரியுதா? அதில் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அப்படின்னா யோக கருத்துக்களை எடுத்துக்கிறேன், இது வேதாந்த கருத்துக்களை எடுத்துக்கிறேன்னு இந்த இடத்துல அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ. அப்படி சொன்னேன்னா தைத்திரியத்தில் நம்ம படித்த மாதிரி அது வந்து சோ காமயத்தை அந்த சூத்திர இதில் உபனிஷத்து மந்திரத்தில் என்ன சொல்கிறது? நிமித்த காரணம் அண்டு உபாதான காரணம் சேர்த்து தான் சொல்கிறது உபனிஷத்து. முண்ட காலத்தில் ஏதோ ஒரு நாபில் நிமித்த காரணம் சொல்கிறது. உதாரணத்துக்கு எப்படி வந்து சிலந்தியே நிமித்த காரணம் உபாதான காரணம் இருக்குது சொல்லி கன்க்ளூட் பண்ணும்போது அக்ஷர பிரம்மனே நிமித்த உபாதான காரணம் சொன்னான். அப்போ நீ வேதத்துக்குள்ளே வந்துட்டீன்னா, அதை பிரமாணம் எடுத்துக்கிட்டீன்னா, நீ இந்த நிமித்த காரணத்தோட உபாதான காரணமும் சேர்த்துக்கோ, ஒரே ஆளாக எல்லாம். புரியுதா? கடவுள் தான் நம்ம தமிழில் வேற சொல்லுவோம். கடவுள் அப்படின்னா கடந்தும் இருக்கிறவர் உள்ளும் இருக்கிறவர். ரொம்ப தெளிவாக இருக்க சாதாரண விஷயம் தானே. ஓகே, அதை வந்து அவன் ஒத்துக்கிறதே இல்லை. இப்போ கேவல நிமித்த காரணம் ஈஸ்வரா ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்மோட கன்க்ளூஷன் வந்து ஈஸ்வரனை புரிந்து கொள்ள அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து வரணும். தேர்ஃபோர் இங்கே பாஷ்யக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, வைஷமிய நைர்கிருண்யம் தோஷம் வந்துடும். வைஷம்னா பார்ஷியாலிட்டி வந்துடும். நைஷ்கிருண்யம்னா அதில் அது கருணையற்றவராக ஆயிடுவார். பகவான் ஒருத்தனுக்கு ஒரு மாதிரியும் இன்னொருத்தனுக்கு வேறு மாதிரி பண்ணால் பாகுபாடு பண்ணுறதுனால அவர் கருணையற்ற கொடூரமான கடவுளாக ஆகிடுவார். இந்த விஷயம் புரியாதனால தான் கடவுள் மேலே மூட நம்பிக்கையாக கும்பிடுறவன். நான் கன்னிகைபுத்தூர் போனேன், நான்
அதெல்லாம் ஆதிபராசக்தி குரூப்பாக இருந்தது. நான் ஒரு தடவை போகும்போது, நெக்ஸ்ட் டைம் போகும்போது அதெல்லாம் கிறிஸ்டியானிட்டியாக மாறிடுச்சு, அப்படியே பெந்தகோஸ்தா ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க கும்பிட்ட கடவுள் வந்து பால் பவுட்ரு அது துணிமணிலாம் கொடுக்கல, அவங்க கொடுத்தா அங்கே போயிடுத்துங்க. தெளிவு புரியுதா? அதனால் நீ மூட நம்பிக்கையோடு கும்பிட்டேன்னா அது அப்படி தான் ஆகும். வேறு எவனா அதை அடிச்சுட்டு போயிடுவான். புரியுதா? அதனால் இது வந்து கருணையற்றவர் ஆகிடுவார். அவன் மாடி வீட்டில் இருக்கான், நீ வந்து கீழ் வீட்டில் இருக்க பாரு, எங்கள் ஜீசஸ் எல்லோரும் கொடுப்பா. அப்படி கிடையாது, சொல்லி ஏமாற்றுவான். ஏமாத்தின பிறகு ஒன்ஸு கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா இதிலே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கும். திருப்பி எல்லாத்தையும் ரீகன்வர்ஷன் பண்ணாகணும். எப்படி வந்து திலகவதி சமண மதத்துக்கு போன ஆளை திருப்பி கொண்டு வந்தாரோ அதே போல் தாய் மதம் திரும்ப வைக்கணும். எல்லாத்தையுமே தாய் மதம் திரும்ப வைக்கணும், இன்க்ளூட் சைனா உட்பட. ஓகே, அதனால் பத்யுகு அசாமஞ்சஸ்யாத் அப்படி சொல்கிறது. அப்புறம் அடுத்ததில் என்ன சொல்கிறேன்னா, சம்பந்தக அனுபபத்தேச்ச பசுபதி பாசம் சைவ மதம். ஓகே, பதினா தலைவன், பசுனா உயிர்கள், பாசம்னா சம்சாரம். இந்த உயிர்களுடைய ஜீவர்களுடைய சம்சாரத்தை நீக்கக்கூடியவர் சிவபெருமான் அப்படின்னு தான் சொல்கிறது. ஓகே, இப்போ ஈஸ்வரனை பற்றின அறிவு நமக்கு வரணும். நம்ம எல்லாம் யார்? திங்கிங் பீப்புள். புரியுதா? அறிவை உபயோகப்படுத்துகிற பீப்புள், அப்படியே தாட்டிட்டு போகிற பீப்புள் இல்லை. அதனால் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹோம்ஒர்க்கு நிறையா பண்ணணும். அசாமஞ்சஸ்யாத் யுக்தி முரண்பாடு இருக்கிறது. அதனால் நாம் பல விஷயம் பல யோகாலாம் பண்ணி வந்திருக்கோம். சம்பந்தக அனுபபத்தேச்ச அப்படின்னா சம்பந்தம் என்ன இருக்குது? ஈஸ்வரனுக்கும் இந்த ஜகத்துக்கும் என்ன சம்பந்தம் சொல்கிறேன்? நிமித்த காரணம் பண்ணால், நிமித்த காரணம் சிருஷ்டியை படைத்தார், அந்த சிருஷ்டியை படைச்சதுக்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படி வியாசாச்சாரியார் கேட்குறார். சம்பந்தமே சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. முதல்ல நீங்கள் வேதாந்தத்தில் ட்ராவல் பண்ணணும்னா எனக்கு பேரே சம்பந்தானந்தான்னு ஒரு பேர் எக்ஸ்ட்ரா, எல்லாத்துலேயும் சம்பந்தப்படுத்துவேன். புரியுதா? சம்பந்தம் இருந்தால் தான் அதில் நான் பண்ணுவேன். பையன் காலையில் எழுந்திரிச்சிடுவான். எப்போ? டூரு போகும்போது, எக்ஸாம் எழுதும்போது குப்பர் அடிச்சுப்பட்டுருப்பான். ஏன்? அதில் அவனுக்கு சம்மந்தம் இல்லை. டூரு போகும்போது அவனுக்கு சம்மந்தம் இருக்குது, அதனால எழுந்துக்கிறான். எனக்கு எதில் சம்மந்தம் இருக்கோ அதில் பிரவருத்தி ஆகும், அதில் உற்சாகம் இருக்கும், அதில் வந்து ஒர்க் பண்ணுவான். அது சம்மந்தம் இல்லைன்னு வச்சுக்கேன், பண்ண மாட்டான். இல்லை போஸ்ட்போன் பண்ணுவான், தள்ளி விட்டுருவான், இல்லை குறைச்சி பண்ணுவான், ஃபுல்லாக செய்ய மாட்டான். ஏன்னா அது எனக்கு சம்மந்தம் இல்லை. புரியுதா? அதை பண்ண டைம் இல்லை, டைம் இல்லை, கிளாஸை கேளு, எனக்கு இப்போ பிஸியாக இருக்கேன். ஏன்? சம்பந்தம் தெரியல. இதுதான் எனக்கு வந்து வாழ்க்கை கொடுக்கும். இப்போ கம்பெனியாக ஏறி வேறு வேறு பக்கத்தில் போகிறோம்ல, சம்பந்தம் இருக்கு. அதில் போனால் நிறைய சம்பளம் கிடைக்கும், இதில் போனால் நிறைய சம்பந்தம் கிடைக்கும். புரியுதா? இதில் வந்தால் சும்மா கேட்டுக்கலாம், ஒரு சூதிங்காக இருக்கும், மைண்டு நன்னா இருக்குது. ஓகே, மற்ற இடத்துல போகிறத விட இங்கே கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. புரியுதா? அதனால் போயிட்டு வருவான். அவ்வளோதானே ஒழிய சாஸ்திர சம்பந்தம் இல்லை. புரியுதா? இங்கே என்ன சொல்கிறாரு? குலாலா பானையை செய்கிறான், களிமண் தனியாக இருக்குது, குலாலா தனியாக இருக்கு. நிமித்த காரணம் குலாலா, அந்த ஸ்வர்ணம் வந்து இந்த வுட்டு வந்து உபாதான காரணம். அப்போ அது கோல்ட் ஸ்மித் வந்து நிமித்த காரணம், ஸ்வர்ணம் வந்து உபாதான காரணம். அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நிமித்த காரணம் இந்த உபாதான காரணமாகிய மெட்டீரியலை பிடிச்சி தொட்டு அசைச்சி பண்ணினா தான் பானை, டேபிள், இந்த ஒட்டியானா, அட்டிகை இதெல்லாம் வரும். அப்போ ப்ராடக்ட் எப்போ வரும்? இப்போ குழால மண்ணை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோ, தொடாமையே அப்படியே பார்த்துக்கிட்டா பானை வராது.
யானையும் வராது, பூனையும் வராது, ஒன்றுமே வராது. அந்த சின்ன பையனை விட்டுட்டு போய் அவங்க அப்பா இப்படி சுற்றிட்டு வர, இதெல்லாம் பண்ணி வச்சுட்றா தம்பின்னு, சாயந்தரம் வந்து அப்படியே இருக்கும் களிமண். ஏன்னா மறைச்சு பார்த்துட்டு இருக்கேன், இல்லை எப்படி செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். டே தொடரா, ஐயா பிசு பிசுன்னு விட்டுது, அதெல்லாம் நான் வந்து அதில் போய் அவன் கலந்து அப்படியே அப்படி விட்டானதான் நம்ம பானை பந்தா கோணையாக வரும். அது புரியுதா? அப்போது இன்டலெக்சுவல் காசு ஈஸ்வரா என்றால் உன்னுடைய மெட்டீரியல் காசு என்னன்னு கேட்டேன்னா, சாங்கிய யோக மதம் என்ன சொல்கிறது? மெட்டீரியல் காசு பிரதானம், நயாயிகா வைசேஷிகா மெட்டீரியல் காசு பரமாணு. அப்போ இந்த டேஞ்சபிள் வேர்ல்டு மெட்டீரியல் அது நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா, நிமித்த காரணம் ஈஸ்வரா இருக்காரல்ல, அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நிரவயவம், அவர் அப்பிரத்யக்ஷம், கண்ணுக்கு தெரிய மாட்டார். இப்போ சாங்கியனுக்கோ வைசேஷியனுக்கோ யோகனுக்கோ இல்லை மற்ற இந்த சைவ சித்தாந்தத்துக்கோ கடவுள் தெரிந்தார். நேற்று கூட வந்து போனார் எங்கள் வீட்டுக்கு கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர் அப்பிரத்யக்ஷம், பிரத்யட்சத்துக்கு வரமாட்டார். புரியுதா? அவர் நிரவயவம், அவர் உருவமற்றவர், ரூபமற்றவர். புரியுதா? இங்கே தான் மாட்டிக்கிறான். ரூபமற்றவராகிய இருக்கிற உன்னுடைய நிமித்த காரணம் ஈஸ்வரா மெட்டீரியல் காசை தொடாம எப்படி வந்து மெட்டீரியல் காசு ஜகத்தை உண்டாக்கினார்? ஓய், நிமித்த காரணம் சொன்னாலே என்ன பண்ணோம்? மெட்டீரியல் காசை தொட்டுக்கிட்டு ஏதாவது பண்ணாதான் அதை வந்து ப்ராடக்ட் பண்ணிவிட்டோம். புரியுதா? அதனால் இது வரவே வராது, சம்பந்தமே கிடையாது. புரியுதா? அது மாத்திரம் இல்லை, உன்னுடைய கடவுள் நிரவயவம். அவர் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார்னு சொன்னால் ஆகாசத்தில் இருக்கிறார்னு அவனால் சொல்ல முடியுமா? இந்த இந்த இவர் கலை சைவவாதி சாங்கிய இவெல்லாம் நிமித்த காரணம் மாத்திரம் சொல்கிறா இல்லையா, அவளை வந்து இதை சொல்ல முடியுமா? ஆகாசத்தில் இருக்கிறார் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? ஆகாசமும் மெட்டீரியல், ஆத்மனகா ஆகாச சம்பூதகா, அதுவும் தோன்றியது, ஜனித்தது. புரியுதா? அப்போ ஆகாசத்துமே ஜனித்ததுன்னா நிமித்த காரண ஈஸ்வரர் எங்கே இருக்கிறார்? ஆகாசத்துக்கு மேலே இருக்கிறார். சொல்கிறதுக்கே ஏதோ இருக்கும், கொஞ்சம் அறிவு இருந்தால். அறிவு இல்லைன்னா ஒன்றுமே, அவனை அறிவு இல்லாதவங்கிட்ட பேச முடியாது. புரியுதா? அறிவு உள்ளவர்கள்கிட்ட பேசுறது. தேர்ஃபோர் இவர் என்ன சொல்கிறார்? சம்பந்த அபாவக தோஷ, சம்பந்த அபாவ தோஷம் வந்துடும். முதல் தோஷம் என்ன சொன்னார்? வைசம்ய நைர்குண்ய தோஷகா வந்துடும். குடூரமானவர் ஆயிடுவார், பார்ஷியாலிட்டி உள்ளவர் ஆயிடுவார். ரெண்டாவது தோஷம் என்ன? சம்பந்த அபாவ தோஷம் வந்துடும். அவரால் மெட்டீரியல் தொட முடியாதனால உன்னுடைய நிமித்த உபாதான காரணம் ஈஸ்வராவை எடுத்துக்க முடியாது. அதனால் என்ன சம்பந்தம் இருக்கணும்? நிமித்த காரணம் உபாதான காரணம் அனுப்பப்பத்தேகே, உன்னுடைய சம்பந்தமே இல்லை. அனுப்பப்பத்தேகே எதுக்கும்? நிமித்த காரணத்துக்கும் உபாதான காரணத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறதுனால, முரண்பாடு இருக்கிறதுனால அந்த ஈஸ்வரனை நாம் எடுத்துக்க முடியாது. மேலும் போன சூத்திரத்தில் சொன்ன மாதிரி சம்பந்தகா அனுப்பப்பத்தேகே, சம்பந்த அபாவம் இருக்கிறதுனால உன்னுடைய நிமித்த காரணம் மாத்திரம் ஈஸ்வராவை ஒத்துக்க முடியாது. நீ வேதாந்தத்துக்குள்ளே வந்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக நீ உபாதான காரண சகித பிரம்மன் சொல்லிட்டேன்னா பிரச்சனையே வராது. ஏன்னா நமக்கு இந்த பிரச்சனை வராது. ஏன்? நமக்கு நிமித்த காரணமும் ஈஸ்வரா, உபாதான காரணம் ஈஸ்வரா. அதனால் இந்த ஈஸ்வரா எங்கே தேடுறதுன்ற பிரச்சனை வராது. நமக்கு பிரச்சனையே வராது, எல்லாமே ஈஸ்வரன். நீ கண்ணை திறந்து பார்த்தினா பார்க்கறதெல்லாம் ஈஸ்வரா. காயிலே புளிப்பதென்ன கண்ண பெருமானு, காக்கை சிறகனிலே நந்தலாலா, உன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா. புரியுதா? தீக்குள் விரலை வைத்தால் உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா.
காணும் எங்கெங்கும் காணினும் சக்தியடா. இதெல்லாம் விஸ்வரூப தர்சனத்தை சொல்கிறான் மகாகவி சுப்பிரமணிய பாரதி. புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம டெக்னிக்கலாக வேர்டு என்ன? உபாதான காரணத்தை சொல்கிறான். பகவான் நிமித்த காரணம் மாத்திரம் இல்லை, உபாதான காரணம். அப்போது எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவான்னு அவனால் ஏன் பாட முடிஞ்சது? அவனுடைய சுகமும் ஈஸ்வரா, அவனுடைய துக்கமும் ஈஸ்வரா. புரியுதா? நமக்கு வேண்டியவர்களும் ஈஸ்வரா, வேண்டாதவர்களும் ஈஸ்வரா. இது உபாதான காரணத்தில் தான் சாதிக்க முடியும், நிமித்த காரணத்தில் சாதிக்க முடியாது. அப்போ உபாதான காரணம் எவ்வளோ எடுத்துக்கிறியோ அதை பொறுத்து இருக்குது அப்படி சொல்ல. மீதி என்ன இதே மாதிரி சொல்ல போகிறாரு. அது நம்ம சாஸ்திராலயத்தில் போய் 30, 31, 1 படிப்போம். யாருக்கெல்லாம் ஈஸ்வர சிந்தனை அறிவுபூர்வமாக வேணுமோ அவங்கெல்லாம் விட்டுட்டு வந்தால் தான் முடியும். புரியுதா? அப்படி சொல்லி இந்த சிபிரை நம்ம பூர்த்தி பண்ணுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.